அன்பும் பாசமுள்ள தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் வள்ளிமலை சுவாமிகள் 2ஆம் பாகம். நேற்றைய தினம் அவர் கண்டி கதிர்காமத்திலே சென்று அங்கே திருப்புகழை திரும்ப திரும்ப பாடி ஆடி அங்கே இருக்கிற நகரத்தார் கொடுத்த ஆக்கப்பூர்வ உதவிகள் மூலம் எல்லோருக்கும் அன்னதானம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு சுவாமி உத்தரவு கொடுத்தார், மீண்டும் திரும்ப வர வேண்டும் என்று. அவர் அங்கிருந்த நகர்த்தால் உதவியாலே இந்தியா திரும்பினார். இந்தியா திரும்பினதுக்கு பின்னாலே அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில்பட்டியிலே ஒரு ராயர் ஒருத்தர் இருந்தார்கள். அவரது இல்லத்திற்கு அங்கிருந்து தெரிந்தவரை அழைத்து சென்று அவரிடம் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த ராயர் வேதம் கற்பிப்பதிலே வல்லவர். அவர் இவருடைய முருக பக்தியை கண்டு அந்த இனிய தேன்குரலிலே அவர்கள் வேகமாகவும் அவர்கள் பாடுகின்ற அந்த திருப்புகளுடைய சத்தத்தினுடைய இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியுற்று அவரை தனது இல்லத்தில் 45 நாட்கள் தங்க வைத்தார்கள். அவருக்கு எல்லா விதமான வேதங்களையும் வேத பொருள்களையெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த முறையில் 45 நாட்கள் தங்கி ராயர் கொடுத்த அந்த வேத கருத்துக்களை எல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு மறுபடியும் பழனி வந்து சேர்ந்தார். பழனியில் வந்தவுடன் அவருடைய கனவிலே தோன்றிய முருகப்பெருமான், நீ நேராக இங்கிருந்து சென்று அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற சுவாமிகளை தரிசனம் செய் என்று அவருக்கு ஆணையிட்டார். அவர் தனது குழந்தைகளையும் தனது மனைவியும் அழைத்து கொண்டு திருவண்ணாமலை சென்றார். திருவண்ணாமலைக்கிற பக்தர்கள் அவரை அழைத்து கொண்டு சென்று அங்குள்ள பகவான் ரமண பகவான் அவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தனர். ரமண பகவானுடைய ஆசிரமத்திலே அவர்கள் தங்கி மிக உரத்த குரலிலே திருப்புகழ் பாட ஆரம்பித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த பகவான் அவரை திருப்புகழ் முருகா என்று கூப்பிட ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர்கள் அந்த கோயிலை சுற்றி அந்த வலம் வருகின்ற பொழுது ஏராளமான கூட்டம் ரமண மகரிஷி அவர்களுடன் சேர்ந்து அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது இவர் அந்த திருப்புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். திருப்புகழை சத்தமாக பாடிக்கொண்டிருக்கும்போது கடைசியாக காவலனே காவலனே என்று அந்த திருப்புகழ் முடியும். உடனே இவர் ரமண பகவான் அவரை பார்த்து ஏமி காவலா என்று கேட்டார். ஏன்னால் அந்த பகுதியில் நிறைய தெலுங்கு பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள். அப்பொழுது அங்கிருந்த பக்தர் ஒருவர் இட்லி காவலா, வடை காவலா, காபி காவலா என்று சொன்னார். அவர் சொன்ன 10 நிமிடத்திலேயே அந்த இடத்திலே ஒரு பெரியவர் இட்லி வடை சட்னியோடு அங்கே வந்தார். காப்பியும் கொண்டு வந்தார். எல்லோரும் பக்தர்களும் வாங்கி சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலே ஒரு பக்தர் ரமண பகவான் அவரிடம் கேட்டார்கள், உங்களது சக்தியினாலே இங்கே நாங்கள் கேட்டதெல்லாம் வந்ததா, இல்லை அந்த முருக பக்தருடைய சக்தியினாலே வந்ததா என்று கேட்டார். அதுக்கு ரமண பகவான் அவர்கள் பதில் கொடுத்தார்கள், இது முருகனுடைய அருளினாலே வந்தது என்று. அப்படி அவரிடத்தில் நன்கு இருந்து அவருடைய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் ரமண பகவான் அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்தோண்டா என்று கேட்டார். இவர் இல்லை என்றார். அங்கே ஈஸ்வரமுனி என்றவரும் இருப்பார், அங்கு செல், உனக்கு நல்ல ஒரு என்ன செய்ய வேண்டும் என்ற உனக்கு ஒரு அறிவுரை கொடுப்பார், அதன்படி நட என்று இவரை அவரிடம் அனுப்பித்தார். சேஷாத்திரி சுவாமியிடம் இவருடைய உரத்த குரலிலே பாடும் அந்த திருப்புகழையும் அங்கு செய்கிற அன்னதானத்தையும் பார்த்துவிட்டு அவர்கள் இவருக்கு திருப்புகளாலேயே உபதேசம் செய்தார்கள். உன்னுடைய இடம் அந்த வள்ளிமலை என்று ஒன்று இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீ போ, அங்கு போனால் உனக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். அதற்கு முன்னால் நீ திருத்தணி சென்று படிப்பாட்டு பாடி படி சேவை செய்து படி பூஜை செய்து இறைவனை தரிசித்து பின்னால் இங்கே வந்து இதுதான் உன்னுடைய இடம், வள்ளிமலை இதான் உன்னுடைய இடம், அங்கே போய் நீ இருப்பிடமாக எடுத்துக்கொள் என்று அவர்கள் அறிவுரை போன்றார்கள். அதுவரை அங்கே இருந்த அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அங்கிருந்து சென்று விட்டனர். அவரை விட்டுவிட்டு சென்று விட்டனர். அதன் பின்னாலே அவர் நேரடியாக அங்கே திருத்தணி சென்று அங்கே பாட்டு பஜனை பூஜை எல்லாம் செய்து இறைவனை தரிசித்து விட்டு மீண்டும் அவர் இங்கே வருகிறார். அங்கே வள்ளிமலையில் அவர் வருகிற கீழே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற இடத்துல சிலையெல்லாம் பின்னமாக இருக்கிறது. உடனடியாக அவர் அந்த இடத்துல பக்தருடைய துணை கொண்டு அதுக்கு மாற்றாக விக்கிரகங்களை செய்து வைக்கிறார்.
அது மாதிரி செய்து வைத்ததற்கு பின்னாலே அவர் மலை ஏறுகிறார். மலையிலே போய் பார்த்தோமேயானால் அவர் தங்கியிருக்கிற இடம் ஒன்றுமில்லை. ஆனால் குகை இருக்கிறது. குகையிலே ஒரு ஆள் மட்டும் படுத்து புரண்டு உள்ளே போய் சேரலாம் என்ற அளவிலே இருக்கிறது. உடனடியாக இவர் பின்னாலே வரும் பக்தர்களை எல்லாம் பக்கத்து ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் அழைத்து அந்த இடத்திலே மண்ணை தோண்டி இடத்தை உண்டாக்கி அந்த இடத்திலேயே ஒரு நல்ல ஒரு கோயில் மாதிரியான இடத்தை, ஒரு வீடு மாதிரியான இடத்தை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது அவர்கள் அந்த மண்ணை தோண்டி இருக்கும்போது ஏராளமான பாம்புகளும் ஏராளமான தேள்களும் வருகிறது. அவற்றையெல்லாம் ஒரு சட்டியிலே போட்டு, உங்களுக்கு எந்த தீங்கும் இங்கு நேராது, நீங்கள் சென்று பக்கத்தில் இருக்கிற மலையினுடைய பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அந்த இடத்திலே கொண்டு போய் அவர்களை விடுகிறார்கள். விட்டுவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பாம்புகளுக்கு இல்லாமல் அவருடைய புற்றிலே தினமும் பால் ஊற்றப்படும் என்று அவருக்கு ஒரு உறுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து அவர் இங்கு சென்று வருகிறார். இவருடைய குகையிலே பார்த்தோமேயானால் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் அவர் கிடைத்து விடுகிறது. அங்கே ஒரு 100 பேர் உட்காருகிற அளவிலே அந்த மண்டபத்தை கீழே பெரிதாக உண்டாக்கி விட்டார்கள். அதிலே இருந்து அவர்களுக்கு உடனடியாக வந்த காரணத்தினாலே கீழே இருக்கிற கிராமங்களிலிருந்து அவருக்கு வேண்டிய உணவு வரப்படுகிறது. அவர் அந்த எளிமையான உணவு அதை கொண்டு வர சொல்லி அவர்கள் அங்கே சாப்பிட்டு வருகிறார்கள். சாப்பிட்டு வருகின்ற நேரத்தில் அவருக்கு மறுபடியும் இந்த பக்தர்களுடைய கூட்டம் பெருக பெருக அந்த இடத்துல ஒரு கோசாலை நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. கோசாலை நிறுவுகிறார். அந்த கோசாலை இருக்கிற பசுக்களை தினமும் காலையிலே சென்று பார்த்து நீவிட்டு அதற்கான ஆகாரங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு கொடுக்கிறார். எனவே அந்த நேரத்தில் அவர் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது. தான் நேராக காசி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. காசி செல்லுகிற பொழுது அதற்கு காசியில் இருக்கிற அங்கே இருக்கிற சாமியாரோடு சேர்ந்து இவர் திருப்புகழ் பாடிக்கொண்ட இடத்திலே மகன் அங்கே வருகிறார். கையிலே சட்டி எடுத்துக்கொண்டு. என்னவென்று கேட்டால், அவனது அம்மா, அதாவது இவருடைய மனைவி அங்கே இறந்து விட்டதாகவும் அதனுடைய அஸ்தியை கங்கை வந்ததாகவும் இருந்தது. இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இந்த பையன் அங்கே காசிக்கு வந்தானோ அதே நேரத்திலே அவருடைய தகப்பனாரான இந்த வள்ளிமலை சுவாமிகள் அதே இடத்துல இருந்தது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். அதன் பின்னால் அந்த பையனுக்கு 10 ரூபாய் பணத்தை கொடுத்து ஊருக்கு போய் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். அந்த காலத்திலே 10 ரூபாய் இருந்து காசியிலிருந்து திரும்பி வந்து விடலாம் என்ற எண்ணம் இருப்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இவர் அங்கே இருக்கிற சாமியார் இல்லாததோட இவருடைய மூதாதையர்களான கணபதி சாஸ்திரிகள் அங்கு இருந்து செய்த வேத விற்பனர் அவர். அதனாலே ஒரு துறை அவருடைய பேரிலே அங்கே இருப்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அங்கே இருக்கிற சாமியார்களும் தாத்தாவனுடைய பெயரை கேட்டு இவருக்கு நல்ல முறையில் வரவேற்பும் நல்ல முறையில் இவருக்கு இவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர் மறுபடியும் அங்கிருந்து திரும்பி வருகிறார். திரும்பி வந்ததுக்கு பின்னாலே இவருக்கு மலையில் ஏறுகிற பொழுது ஒரு 14 வயது பெண் மிக அழகாக இருக்கிறாள். அவள் மேலே இவரிடம் கூட மலையில் ஏறுகிறாள். ஏறுகிற பொழுது அவள் கேட்கிறாள், எனக்கு ஏதாவது நீங்கள் தர முடியுமா என்று கேட்கிறாள். அவர் இப்போது என்னிடத்தில் இல்லையேம்மா, என்னுடைய இருப்பிடத்துக்கு சென்றால் அங்கு ஏதாவது உனக்கு தர முடியும் என்று சொல்கிறார். அந்த பெண் அவரிடம் கேட்கிறாள், ஒன்றுமே தர முடியவில்லாட்டாலும் நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியை தரலாம் அல்லவா, மகிழ்ச்சி பொங்கி வரலாம் அல்லவா, உற்சாகம் பொங்கி வரலாம் அல்லவா என்று பொங்கி என்று சொல்கிறாள். இவருக்கு நடக்க நடக்க திருஷ்டி உண்டாகிறது. அதாவது நான் இருப்பது வள்ளிமலை, வள்ளிக்கு ஒரு பெயர் பொங்கி என்று. அந்த பொங்கி தான் தனக்கு காட்சி கொடுத்து தன்னை பூஜை செய்ய வேண்டும், அவளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள் என்று எண்ணி அவருடைய ஞான திருஷ்டியால் கண்டுகொண்டு பார்க்கிறார். அந்த பெண்ணை காணவில்லை. எனவே அவர் அந்த நாள் முதல் மேலே அவருடைய கடமைகள் என்னவென்றால் காலையிலே எழுந்தவுடன் நீராடிவிட்டு சுனையிலே நீராடிவிட்டு அங்கிருந்து நெற்றியிலே திருநீர் அணிந்து கொண்டு அந்த திருப்புகளை பாடுவது, அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு எல்லாமே அவருடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு அதை போக்குவது, ஏதாவது நோய் உற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த திருப்புகள் பாடியே அந்த நோயை தீர்த்து வைப்பது, அதே மாதிரி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தானியங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அங்கேயே சிறப்பாக இவருடைய சிறப்பான செயலான அன்னதானத்தை செய்வது. இவர் அந்த இதில் யாரையும் செய்ய விட மாட்டார்கள். அந்த அன்னதானத்தை தயார் பண்ணுவதும் இவருடைய தனி செயலாக இருந்தது. இதையெல்லாம் இவர்கள் தொடர்ந்து கண்டுபிடித்து வந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அடிக்கடி சென்னையிலேயும் இந்த வள்ளி திருமணத்தை செய்து வைப்பார்கள். வள்ளியின் மீது ஏற்பட்டிருந்த பக்தியினாலே வள்ளி திருமணம் அவர்கள் செய்து வைப்பார்கள். அதிலே முக்கியமான ஒன்று திருப்புகழை பாடு, எல்லாரும் சேர்ந்து பாடுதல். அடுத்தது எல்லோருக்குமே
அங்கே அன்னதானம் செய்வது, குறிப்பாக வறியவர்களுக்கு அன்னதானம் செய்வது, இது குறிப்பிட்ட வழிகளை செய்து கொண்டுதான். அதே நேரத்தில் அவர்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் அவர் இமயமலைக்கு 2 முறை சென்று, இமயமலை பகுதிக்கு அங்கேயெல்லாம் அவர்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் குளிர் இருக்கும். அந்த குளிர் இருந்த நேரத்திலேயும் அதையெல்லாம் இவர் உடல்வாக இருப்பதால் கண்டுகொண்டு அங்கே இருக்கிற பெரியவர்கள் யாரேனும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தால் அவரை தூக்கி தன் தலையில் வைத்துக்கொண்டு நடந்து செல்வார்கள். இப்படி அவர்கள் செல்லுகின்ற நேரத்திலே ஒரு இடத்திலே அவர் ராமனை போய் பார்க்க வேண்டும் என்று அயோத்தி நேரத்திலே அங்கே இடத்துல தங்கியிருக்க அந்த இடத்துல யாருமே இல்லை. இவருக்கு பசி வாட்டுகிறது. அப்பொழுது முருகப்பெருமான் இருக்கிறார், உனது மாமனை பார்க்க செல்கிறேனே, இப்படி பசியோடு என்னை விட்டு விட்டாயே என்று அங்கலாய்க்கிறார். உடனடியாக எங்கிருந்தாலும் வந்தது தெரியவில்லை. அங்கே வானரங்கள் எல்லாம் அங்கே 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே பக்தர்கள் வைத்து கொண்டு வடநாட்டுக்காரர்கள் வைத்து கொண்டு ரொட்டிகளையும் பழங்களையும் எடுத்து கொண்டு வந்து இவர் பக்கத்திலே போடுகிறது. இந்த குரங்கை திருத்தி கொண்டு அது துரத்தி ஓடிக்கொண்டு வந்த பக்தர்கள் அதை பார்க்கிறார்கள். இங்கே இருக்கிற ஒரு பக்தருக்கு அந்த குரங்குகள் கொடுக்கின்றன. அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் இந்த திருப்புகழில் பாடுவதிலே மிக வல்லவர் என்பதும் அதிலே தெரிகிறது. அவர்களையும் வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக நல்ல முறையிலே இவர்கள் திருப்புகழை பாடுகிறார். அவருடைய ஒத்தாசையின் காரணமாக அங்கேயே ஒரு அன்னதானத்தையும் செய்கிறார். இப்படி அவர்கள் இமயமலையிலே 2 பக்கமும் முக்திநாத் வரையிலும் சென்று கொண்டிருக்கிறார். வடநாட்டு யாத்திரையில் அவர் கராச்சி வரைக்கும் சென்று நடந்தே சென்று வந்திருக்கிறார். அதே மாதிரி தென்னாட்டிலேயும் அவர்கள் எல்லா பகுதிகளிலும் சென்று வந்திருக்கிறார்கள். இவருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் என்னவென்றால், இவர் முதலே அவருடைய மனைவியார் கொடுத்த 450 திருப்புகளை பாடிக்கொண்டிருந்தார்கள். இவர் இந்த திருத்தணியிலே படிப்பூஜைக்கு செல்கிற பொழுது அங்கே திருப்புகழ் ஏடுகளெல்லாம் திரட்டி எடுத்து வைத்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையினுடைய மகன்கள் 2 செங்கல்வராய பிள்ளையும் சண்முகம் பிள்ளையும் அங்கே பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு இவருடைய திருப்புகழை கேட்டு சொல்கிறார், எனது தந்தை தான் இந்த திருப்புகழ் ஏடுகளெல்லாம் கண்டுபிடித்து அதை தமிழ் தாத்தா ஓவிய சாமிநாதையரிடம் கொண்டு திருத்தி அதன் மூலம் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய 450 வருடங்களில் மீதி 1321 பாடல்களையும் சேர்ந்து 2வது தொகுப்பினை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று அவர்களுக்கு உதவி அவர்கள் இடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதையும் அவர் உடனடியாக ஒரு வெறியை எடுத்தார் போல நன்கு படித்து அவர்கள் எல்லா திருப்புகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு கற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய சீடர்களையும் இந்த திருப்புகழ் யாத்திருக்கிற இவர்கள் செங்கல்வராய பிள்ளையும் சண்முகம் பிள்ளையும் ஒரு தடவை அவரை சோதிக்கிறார்கள். அந்த சீடர்களும் எல்லா விதமான அந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து எல்லா திருப்புகளையும் விளக்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தேர்ந்திருக்கிறார் என்றால் அதை நாம் மிகவும் பாராட்டுகிறோம். சென்னைக்கு இவர்கள் அடிக்கடி வருகின்ற நேரத்தில் இந்த செங்கல்வராய பிள்ளை சண்முகம் பிள்ளை வீட்டுக்கெல்லாம் சென்று அங்கு அவரோட அளவலாய் விட்டு வருவார். அந்த மாதிரியான நேரத்திலே ஒரு ஆங்கிலேய பிரபுக்கு இவர்கள் தமிழ் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது கற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இடத்துல இவருக்கு என்ன பதில் என்று இவர்களால் சொல்ல முடியவில்லை.